சாலை உயிர் போன இடமாக மாறிய சோகம். பயிற்சி வேன் விபத்தில் எதிர்பாராத விதமாக தாய் உயிரிழப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் பக்கத்துல லாலா ஏரி பகுதியை சேர்ந்த சுகத்தி அப்படிங்கிறவங்க ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வச்சு நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் இவங்க கிட்ட வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியை சேர்ந்த நாசிய சபாகத் இவருடைய மகள் உட்பட 5 பேர் ஒரே ஆம்னி வேன்ல பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆம்னி வேன்ல பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ வாணியம்பாடி கிரிசமுத்திரம் பெங்களூர் டு சென்னை நெடுஞ்சாலை மேம்பாலத்து மேல போயிட்டு இருந்த வேன நாசிய ஷபாகத்தும் அவருடைய மகள் இயக்குனதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்துல இருந்து வேகமா வேன் கீழே இறங்கிட்டு இருக்கும் பொழுது வேன பாலத்துடைய வலது பக்கமா அவருடைய மகள் யூட்டன் எடுக்க முயற்சி செஞ்சதாவும் சொல்லப்படுது. எதிர்பாராத விதமாக வேன் திடீர்னு திருப்பப்பட்டதால பின்னால சிமெண்ட் ஏற்றிட்டு வந்த லாரி வேனுடைய பக்கவாட்டுல வேகமா மோதி இருக்கு. இதனால வேன் சாலையில கவிழ்ந்து விபத்தாகி இருக்கு. நாஃபியா சஃபாகத் உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைஞ்ச நிலைமையில வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமா மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் சிகிச்சை பலனின்றி நாஃபியா சஃபாகத் உயிரிழந்தும் போயிருக்காங்க. ஓட்டுநர் பயிற்சியை பழக இளம் மைனர் பெண்களை ஏற்றிக்கொண்டு பெண்மணி ஒருத்தவங்க பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை பயிற்சிக்காக பயன்படுத்தினப்போ எதிர்பாராத விதமாக நடந்த இந்த ஒரு விபத்துல ஒரு பெண் உயிரிழந்து போயிருக்காங்க. இருவர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் குறித்து வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.